ஈவினிங் டு ஆல். ஓகே, நம்ம இன்றைக்கி இந்த பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட்டு நிறைய நீ பார்த்துருப்பீங்க. இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எவர் க்ரீன், சீக்கிரமாக வாடவே வாடாது. அதனால் இது இன்டீரியர் டெக்கரேஷன்லலாம் ஈவன் ஃபெஸ்டிவ் அக்கேஷன்ஸ் அப்போது கார்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு, பில்டிங்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த பிளான்ட் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் அஸ்பாரகஸ். அஸ்பாரகஸ் அப்படின்னு சொன்னோடனே உனக்கு என்ன ஞாபகம் வரும்? ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? கிளாடோல்லாம் படிச்சிருப்பேன். கிளாடோலில் சிலிண்ட்ரிக்கல் கிளாடோலுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த அஸ்பாரகஸ் ஸ்பீஷஸ். அஸ்பாரகஸ் ஸ்பீஷஸில் ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் எதுக்காக இருக்கும் அப்படின்னு தெரியும் இல்லையா? ஓகே, ஒரு ஸ்டெம்முடைய ஏரியல் பார்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ரோலை ப்ளே பண்ணுறதுக்காக மாடிஃபைடாக இருக்கிறது தான் ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். நம்ம ஃபிலோக்ளாடில் வந்து ஒப்பன்ஷா சப்பாத்தி களியோட ஸ்டெம் வந்து க்ரீன் கலரில் நல்லா சக்குலண்ட்டாக இருக்கும், ஃப்ளஷியாக இருக்கும், ஸ்டோரேஜ் ரோலை ப்ளே பண்ணும் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா? அதே போல் நமக்கு இந்த கிளாடோவில் அஸ்பாரகஸ் சொல்லக்கூடிய இந்த ஸ்பீஷியஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் ரோலை ப்ளே பண்ணுறதுக்காக நமக்கு இந்த ப்ரைமரி ஸ்டெம் வந்து நான் க்ரீன் கலரில் இருக்குது. இது வந்து செகண்டரி ஸ்டெம், ப்ரைமரி ஸ்டெம்லேருந்து டெவலப் ஆகிற செகண்டரி ஸ்டெம்மாக இருக்கும். இது எவ்வளோ தூரம் க்ரீன் கலரில் இருக்குது, நல்லா லீஃபி க்ரீன் கலர். ஸ்டெம் வந்து நல்லா லீஃபி க்ரீன் கலரில் இருக்குது இல்லையா? ஓகே, லீஃப் என்ன ரோலை ப்ளே பண்ணுதோ அதே ரோலை ப்ளே பண்ணுறதுக்காக நமக்கு இந்த ஸ்டெம் க்ரீன் கலரில் இருக்கும். யூஸ்வலாக நமக்கு லீஃப்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த காம்னினா ஸ்பீஷஸோட லீஃப் பாருங்கள். ஓகே, இதுவும் லீஃப் லேமினா தான், இதுவும் லீஃப் லேமினா தான். ஆனால் இதில் எப்படி ப்ராடாக இருக்குது, லீஃப் லேமினா நல்லா ப்ராடாக இருக்கு இல்லையா? ஆனால் இந்த அஸ்பாரகஸ் ஸ்பீஷஸில் லீஃப் லேமினா நேரோவராக இருக்கு இல்லையா? ஓகே, ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது நார்மல் மீசோஃபைட்டிக் பிளான்ட்டோடைய லீஃபு, அதனால நல்ல ப்ராட் லீஃப் லேமினா இருக்குது. இது வந்து ஜீரோஃபைட்டிக் பிளான்ட். ஜீரோஃபைட்ன்றது ஜெரி கண்டிஷனில் ட்ரை ஹேபிட்டேட்டில் க்ரோ ஆகிற பிளான்ட் தான் ஜீரோஃபைட்டிக் பிளான்ட் இல்லையா? ஓகே, ஜெரி கண்டிஷனில் ட்ரை ஹேபிட்டேட்டில் க்ரோ ஆகிற இந்த பிளான்ட் மீசோஃபைட்டிக் பிளான்ட் மாதிரி நல்ல ப்ராட் லீஃப் லேமினா இருக்குது அப்படின்னா இதில் நிறைய ஸ்டொமேட்டா இருக்கும். ஓகே, நம்ம இந்த லீஃப் லேமினாவும் இந்த லீஃப் லேமினாவும் கம்பேர் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஸ்டொமேட்டா டெஃபினட்டாக இந்த காம்னினா ஸ்பீஷஸோடைய லீஃப் லேமினாக்கு தான் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸ்டொமேட்டோட நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா ரேட் ஆஃப் டிரான்ஸ்பைரேஷனும் அதிகமாக இருக்கும். அப்போது நமக்கு வாட்டரோடைய அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கிற ஏரியாவில் ஜரி கண்டிஷனில் ட்ரை ஹேபிட்டேட்டில் க்ரோ ஆகிற இந்த ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்டாக இருக்கிற அஸ்பாரகஸ் ஸ்பீஷியஸோட லீஃப் லேமினாவும் நல்லா ப்ராடாக இருக்குது அப்படின்னா ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் ரேட் ஆஃப் டிரான்ஸ்பைரேஷனும் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஓகே, நமக்கு ரேட் ஆஃப் டிரான்ஸ்பைரேஷனை கட் ஆஃப் பண்ணுறதுக்காக, வாட்டர் லாஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நமக்கு லீஃப் லேமினா நேரோ டவுன் ஆகி மோரலஸ் நீடில் மாதிரி இருக்கு இல்லையா? இப்படி சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம் ஆஃப் லீஃப் டெவலப் ஆகும். ஓகே, லீஃப் லேமினாவோட ஏரியா ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு டிரான்ஸ்பைரேஷனோட ரேட் மட்டும் ரெடியூஸ் ஆகும்னு அர்த்தம் கிடையாது, ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸும் ரெடியூஸ் ஆகிடும். ஏன்னா லீஃப் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுற, லீஃப் தான் சைட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் இல்லையா? லீஃபில் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மேக்ஸிமம் நடக்கும். அப்போ லீஃபோட லேமினா ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸும் ரெடியூஸ் ஆகும். அப்படி ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ரெடியூஸ் ஆகாமல் ஒரு பிளான்ட்டுக்கு தேவையான சஃபிஷியன்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இதில் இருக்கிற ஸ்டெம் வந்து மாடிஃபை ஆகி க்ரீன் இன் கலரில் ஃபோட்டோசிந்தசிஸ் ரோலை ப்ளே பண்ணுறதுக்காக இருக்கிற இந்த மாடிஃபிகேஷனை ஏரியல் மாடிஃபிகேஷன். ஏன்னா ஒரு ஸ்டெம் ஏரியல் பொசிஷனில் சாயிலுக்கு வெளியில் இருக்குது, அதனால இதை ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் அப்படி சொல்லுவோம். இது வந்து கிளாடோடுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த அஸ்பாரகஸ் ஸ்பீஷஸ். ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்க்கு எக்ஸாம்பிளும் இந்த அஸ்பாரகஸ் ஸ்பீஷஸ். இதில் பாருங்கள் ஷார்ப் ஸ்பைன்ஸ் இருக்கு இல்லையா? நமக்கு லீஃபோடைய பேஸில் இருந்து இருக்கிற ப்ரொஜெக்ஷன் பேர் என்ன? ஸ்டிப்யூல்ஸ் இல்லையா? நமக்கு ஸ்டிப்யூல்ஸும் ஸ்மாலராக இருக்கும், லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படிலாம் பார்த்தோம். ஆனால் இதில் ஸ்டிப்யூல் வந்து ஸ்பைன்ஸாக மாடிஃபைடாக இருக்குது. நல்லா உனக்கு கிளியராக தெரியுதா? லீஃப் வந்து எந்த அளவுக்கு ஸ்டிப்யூல் வந்து எப்படி ஷார்ப்பாக இருக்குது தெரியுதா? ஏன் வந்து ஸ்டிப்யூல் ஸ்பைன்ஸாக மாடிஃபைடாக இருக்குது? லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் தானே, லீஃப் மாதிரி ஸ்மாலராக இருக்கிற ஒரு அப்பண்டேஜ் அவுட் க்ரோத் தானே ஸ்டிப்யூல். இதில் ஏன் ஸ்பைன்ஸாக இருக்குது அப்படின்னா சேம் ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், ரேட் ஆஃப் டிரான்ஸ்பைரேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நமக்கு ஸ்டிப்யூல் வந்து ஸ்பைன்ஸாக மாடிஃபைடாக இருக்கும். ஒரு லீஃப் பேஸ்லேயும் நமக்கு இந்த ஸ்பைன்ஸ் இருக்கும். நமக்கு யங் லீவ்ஸாக இருக்கும்போது ஸ்பைன்ஸ் குட்டியாக இருக்குது,
லீவ்ஸ் மெச்சூர் ஆக ஸ்பைன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, நமக்கு யங் லீஃபோடைய பேஸில் இருக்கிற ஸ்டிப்யூல்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிள் மேனரில் இருக்குது. லீஃப் மெச்சூர் ஆக இந்த ஸ்பைன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டிஃப் நேச்சரில் இருக்குது. இந்த ஸ்டிப்யூல்ஸ் ஸ்பைன்ஸாக மாடிஃபைடாக இருக்கிறது எதுக்காக அப்படின்னா ரேட் ஆஃப் டிரான்ஸ்பைரேஷனை கட் டவுன் பண்ணுறதுக்காக. சிலிண்ட்ரிக்கல் லீவ்ஸும் ரேட் ஆஃப் டிரான்ஸ்பைரேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இருக்கும். லீஃப் க்ரீன் கலரில் ஏன் மாடிஃபைடாக இருக்குது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, லீஃபோடைய ரோலை ப்ளே பண்ணுறதுக்காக ஸ்டெம் வந்து க்ரீன் கலரில் மாடிஃபைடாக இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன், கிளாடோட் அப்படி சொல்லுவோம். ஓகே, கிளாடோட் டைப் ஆஃப் ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிள் அஸ்பாரகஸ் தான். ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்டுக்கும் இந்த அஸ்பாரகஸ் எக்ஸாம்பிள். ஸ்டிப்யூல்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டூ ஸ்பைன்ஸ், அதுக்கும் இந்த அஸ்பாரகஸ் எக்ஸாம்பிளாக வரும். கிளியரா? தேங்க்யூ.